بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹல் ஸலாத்துல் ஈத் ஃபி ஸஹரா அஃதல், பாலைவனத்திலே தொழுவது மக்கா மதினாவிலே தொழுவதை விட சிறப்பானதா? ஹரம் ஷரீஃபிலே, மக்காவிலே, மதினாவிலே, மஸ்ஜிது நபவியிலே, மஸ்ஜிதுல் ஹரம் ஷரீஃபிலே தொழுவதை விட சிறப்பானதா என்று கேட்கப்பட்டால், ஸலாத்துல் ஈத் ஃபில் முஸல்லா அஃதல், பெருநாள் தொழுகை தொழும் மைதானத்திலே தான், அதாவது திறந்த வெளியிலே தான் தொழுவது ஏற்றமானதாக இருக்கும். ஆனால் மக்காவை பொறுத்தவரையில் ஜரத்தில் ஆதத்தின் கதீமி ஜமான், நீண்ட காலங்களாக அவர்கள் முந்து கதீம், அதாவது பழங்காலம் தொடுத்து அவர்கள் மக்காவிலே ஹரம் ஷரீஃபிலே தொழுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். கதாலிக்க அல் மதீனா கான் யுஸல்லூன ஃபில் மஸ்ஜித் நபவி, அதே போலதான் மஸ்ஜிது நபவியிலேயும் நீண்ட காலங்கள் பள்ளியிலே தான் தொழுபவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே மதினாவை பொறுத்தவரையில் லா ஷக்கன்ன ஸலாத்த ஃபில் முஸல்லா அஃதல், மதினாவாசிகள் மஸ்ஜித் நபவியிலே தொழுவதை விட மைதானத்திலே தொழுவது சிறப்புக்குரியது. நபிகளாருடைய காலத்திலே நாம் அறிந்ததைப் போல, அதேபோல ஹுலஃபாஇ ராஷிதீன், நேரொளி பெற்ற சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திலேயும் முஸல்லா தொழுவதற்கென்று தயார் செய்யப்பட்ட திறந்த வெளியிலே தொழுதிருப்பதைப் போல, பள்ளியிலே தொழுவது மஸ்ஜிது நபவியாக சிறப்புக்குரிய மஸ்ஜிதாக இருந்தாலும் கூட மஸ்ஜிது நபவியிலே தொழுவதை விட திறந்த வெளியிலே தொழுவதுதான் சிறப்புக்குரியதாக இருக்கும். ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கான யுஸல்லி ஸலாத்துல் ஈத், பெருநாள் தொழுகையை தொழுபவர்களாக இருந்தார்கள். ஃபிஸ் ஸஹரா, பாலைவனத்திலே திறந்த வெளியிலே முஸல்லாவிலே என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.